சண்டுக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் பெருமாள் விஜய்கிட்ட வந்து விக்ரமை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான வழியை வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விக்கிக்கு விக்ரமோட உயிருக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு வந்து தெரிய வருது. புலிமுருகன் விக்ரம் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி நந்தினி கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பெருமாள் விஜய்க்கு கால் பண்ணி விக்ரமோட காரை மெக்கானிக் ஷெட்டில் பார்த்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. பெருமாள் வந்துட்டு அந்த மெக்கானிக்கை வந்து விசாரிச்சிருப்பாங்க. இந்த காரை யார் கொண்டு வந்து விட்டதுன்னு கேட்க, அதுக்கு மெக்கானிக் வந்துட்டு என்ன இவங்க இப்படி கேட்குறாங்க அப்படின்னு முழிக்கிறாங்க. சார், இந்த கார் டிரைவர் தான் கொண்டு வந்து விட்டாங்க, ஏன் சார் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, இது எங்கள் பாஸோட காரு. சரி, எப்போது இந்த ஷெட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்க, அந்த மெக்கானிக் வந்துட்டு போய் சொல்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து கொண்டு வந்து விட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு பெருமாள் வந்துட்டு, என்னது 2 நாளைக்கு முன்னாடியா, என்ன இது பாஸோட கார் எப்படி இங்கே வந்துச்சு, சரி இதை யார் கொண்டு வந்து விட்டது, அவங்களோட அந்த டிரைவரோட நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு அந்த மெக்கானிக் அந்த நம்பரை தேடுற மாதிரி ஃபோனில் தேடிட்டு, சார் சாரி சார், அவரோட நம்பரை நான் இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கல, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெருமாள் வந்துட்டு, சரி எப்போ நீங்கள் டெலிவர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க, 2 நாள் கழித்து பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 2 நாள் கழித்து அவங்க இங்கே வருவாங்கல்ல, அப்போது எனக்கு நீ கால் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளோட நம்பரை வந்து அந்த மெக்கானிக் கிட்ட கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கார் டிரைவரை பிடிச்சோன்னா கண்டிப்பாக விக்ரம் பாஸ் எங்கே இருக்காரு அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, சரி அந்த மெக்கானிக்கோட நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, அந்த நம்பரை எனக்கு அனுப்பு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், விக்ரமை எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு விக்ரம், என்ன இது காவேரி மேடம் திடீர்னு நம்ம ஃபோனை கட் பண்ணிட்டாங்களே, நாம் ஃபோனை வச்சிருன்னு சொன்னதுனால ஏதாவது தப்பாக எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே மகா வந்துட்டு புவனா கிட்ட வந்து, முருகன் இப்போவே வந்தாகணும், என் மனசில் வர அந்த உருவத்தை நான் உடனே வந்து வரைஞ்சி பார்க்கணும், அப்போ தான் என்னோட குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, புவனா வேண்டவே வேண்டாம், நாம் ஏற்கனவே ஒரு குழப்பத்தில் இருக்கோம், திரும்பவும் நாம் ஏதாவது பிரச்சனையை சேர்த்துக்கக்கூடாது, இந்த நேரத்தில் முருகன் வந்தால் கண்டிப்பாக வந்து உங்கள் அண்ணனுங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, நீ அந்த விஷயத்தை வந்து இதோட விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் புலிமுருகன் நந்தினியை பார்க்கறதுக்காக சென்னைக்கு போயிருப்பாங்க. அங்கே வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. அப்படியே வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன இது, தூங்குற நேரத்தை தவிர அக்கா ஹாலில் தான் இருக்கும், நாம் முக்கியமான விஷயம் சொல்ல வரும்போது தான் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போகிறாங்க. நந்தினி அப்படியே லைட் கூட போடாமல் இருட்டில் பேய் மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. புலிமுருகன் உள்ளே போயிட்டு, என்ன இது அப்படியே இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி லைட்டை போடுவோம், லைட்டை போட்டு பார்க்குறாங்க. நந்தினி பேய் மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு புலிமுருகன் அப்படியே அலறாங்க. அக்கா என்னக்கா ஆச்சு, ஏன்க்கா இப்படி இருட்டில் உட்காந்துருக்க அப்படின்னு கேட்க, எல்லாம் காரணமாக தான்டா, என்ன நானே தனிமைப்படுத்திக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா அப்படி என்னதான்க்கா நடந்துச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நந்தினி வந்துட்டு, அந்த விக்ரம் இங்கே வந்தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பேச்சே சரியில்லை, அவன் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கான், என்ன வந்து அவன் மேடம்னு சொல்கிறான்டா, ஃப்ளவர் வேஸை தள்ளி விட்டுட்டு சாரின்னு சொல்கிறான் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. பயங்கரமாக வந்து புலம்புறாங்க. அக்கா விக்ரம் ஏன் அப்படி பேசுகிறான்னு நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் தூங்கலான்னு போகும்போது விக்கி வந்துட்டு விக்ரமை போய் பார்க்குறாங்க. விக்கி வந்து ஒரு மாதிரி டல்லாக இருப்பாங்க. அப்போது என்னாச்சு அப்படின்னு விக்ரம் கேட்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விக்கி வந்துட்டு, பிரச்சனை எனக்கு கிடையாது, உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்த விஷயத்தை வந்து விக்கி வந்து விக்ரம் கிட்ட வந்து சொல்கிறாங்க. புலிமுருகன் வந்துட்டு விக்ரமோட ஃபோட்டோ வச்சுட்டு மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருப்பாங்க. விக்கி வந்துட்டு காளிமுத்துக்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனே ரொம்ப வேகமாக வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து புலிமுருகன் அந்த ஃபோட்டோவை வச்சு தேடிட்டு இருப்பாங்க. அப்போது விக்கி கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே விக்கி வந்துட்டு, ஆமாம் முருகன், நீங்கள் எதுக்காக இவனை தேடுறீங்க அப்படின்றாங்க. அப்போது விக்ரம், உங்களுக்கு இவனை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியும்ப்பா, என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இப்போ இவர் எங்கே இருக்காரு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது முருகனோட அப்பாவுக்கு தான் பிரச்சனைன்னு நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, அப்போது நீங்கள் போகிற அந்த இடத்துக்கு வந்தால் முருகனையும் அவங்க அப்பாவையும் பார்த்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விக்கி, பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ எதுக்காக இப்போ முருகனை வந்து விசாரிச்சிட்ருக்க, நீ யார் முதல்ல அதை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ நம்மளை பற்றி விசாரிக்கிறானே, இவங்ககிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அந்த சமயம் பார்த்து விக்கிக்கு கால் வரும். உடனே வர சொல்லுவாங்க. அதனால் விக்கியும் வந்துட்டு ஃபோன் பேசிட்டு வைக்கிறாங்க. நல்ல வேலை ஃபோன் பேசினதில் மறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்காக முருகன் ஃபோட்டோ வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க, இன்னொரு முறை உன்னை நான் இந்த ஏரியாவில் பார்த்தேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல,
புலிமுருகன் பயந்துக்கிட்டு, சார் ஒன்றும் இல்லை சார், இந்த ஃபோட்டோ வந்து கீழே கிடந்துச்சா, அதான் யாருதுன்னு கேட்டு கொடுத்துடலான்னு கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. விக்கி அங்கேருந்து போயிடுவாங்க. காளிமுத்துவை அந்த அண்ணாச்சி கடையில் உட்கார வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்ருப்பாங்க. அப்போது புலிமுருகன் அங்கே நின்றுட்டுருக்கிறத வந்து விக்கி பார்க்குறாங்க. விக்கி பார்த்துட்டு என்ன இவன் அப்போ தான் வந்து முருகனை பற்றி விசாரித்தான், இப்போ திரும்பவும் இங்கே வந்து நின்றுட்டுருக்கானே, எதுக்காக இவன் சுற்றி சுற்றி முருகனை இப்படி விசாரிக்கிறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பின்னாடியே போகிறாங்க. அண்ணாச்சி கடை பக்கத்தில் இருக்கிற முருகேசன் கிட்ட வந்து புலிமுருகன் வந்து விசாரிச்சிருப்பாங்க. அப்போது பின்னாடியே வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு விக்கி வந்து பின்னாடியே போகிறாங்க. அந்த முருகேசன்கிட்டயே போய் கேட்குறாங்க, ஆமாம் இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனார்ல, அவர் வந்து என்ன கேட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. அட காளிமுத்தோட பையன் முருகனை பற்றி தான்ப்பா விசாரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் அதுக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி காளிமுத்துக்கு சின்ன வயசுலேயே ஒரு பையன் வந்து காணாமல் போயிட்டாங்களாம். அந்த பையன் வந்து காணாமல் போனதுனால அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. இப்போது ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒருத்தனை வந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க பையனை நினச்சி அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு ஆக்சிடெண்ட்டில் வந்து பழசு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொன்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்கி வந்துட்டு, ஐயோ இவர் எல்லாத்தையும் வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு விக்கி வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் விக்கி வந்து விக்ரம் கிட்ட வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக உன்னை பற்றி தெரிஞ்சவங்க தான், உன்னோட கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சவங்க தான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ உன்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே தப்பாக தெரியுது, நீ வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆளை பார்க்கும்போது வந்து எனக்கு இந்த ஊர் ஆள் மாதிரி தெரியல, வேறு ஊர் ஆள் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஊர் ஆள் வந்து எதுக்காக நம்மளை இங்கே வந்து விசாரிக்கணும், ஒன்றுமே புரியலையா அப்படின்னு விக்ரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருப்பா, உன்னை சுற்றி நடக்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தினி கிட்ட புலிமுருகன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, இங்கே வந்தது வந்து விக்ரம் கிடையாது, அவன் முருகன் அப்படின்னு சொல்ல, அப்போ நந்தினி, டேய் என்னடா உளறிட்டு இருக்க, முருகன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்ரம் புலிமுருகன் வந்துட்டு சொல்கிறாரு, அக்கா உண்மைதாங்க்கா, இங்கே வந்தது முருகன், ஆனால் முருகனும் விக்ரமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நந்தினி, டேய் ஏதாவது புரிகிற மாதிரி சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புலிமுருகன், அக்கா விக்ரம் உன்னை மேடம்னு கூப்பிட்டது, உன்னை சாரின்னு கூப்பிட்டது, இது எல்லாமே அவனோட பிளான் எல்லாம் கிடையாதுக்கா, அவன் ஏதோ வழி தவறி இங்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, நந்தினிக்கு அப்போவும் புரியல. டேய் என்ன தாண்டா சொல்ல வர, கொஞ்சம் தெளிவாக சொல்லுடா அப்படின்னு சொல்ல, அக்கா அந்த விக்ரமுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கு, வழி தவறி தான் அவன் இங்கே வந்திருக்கான், அவன் உன்னை மேடம்னு கூப்பிட்டது, சாரின்னு சொன்னது எல்லாமே உண்மைதாங்க்கா, இது எல்லாமே வந்து அந்த மார்க்கெட்டில் தான் நான் போய் விசாரித்தேன், அந்த விக்ரமுக்கு எப்படி ஒரு அப்பா வந்தாங்கன்னு கூட நான் ஒரு குழப்பமாக இருந்தேன், இப்போ தான் அதுக்கான எல்லா விடையும் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி மொத்த டீட்டெயிலையும் வந்து நந்தினி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நந்தினி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டேய் புலி, நீ ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்க, இதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை பாரு அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.